எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னா சிங்கப்பூர் ஏர்போர்ட் ஜேவல்ல இருக்கிறோம். பாருங்க எவ்வளவு அழகான ஒரு காட்சிகள்லாம் உங்களுக்கு நான் படம் பிடிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இங்க வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க சிங்கப்பூர் வந்துட்டு போன ஃபீலிங் இருக்கும். இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நம்ம சின்ன சின்ன குழந்தைகள்லாம் போய் அது கிட்டது இருந்து எப்படி விளாட்றாங்க பாருங்க. ரொம்ப செம்மையாக இருக்குங்க. இங்கே வந்துட்டு போன ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பாருங்க ஒலி எப்படி இருக்குது பாருங்க. இந்த லைட்ஸ் எல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க பாருங்க. பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்க. அதில் ஒரு எல்ஆர்டி அதில் போகும்போது அதில் ரசிக்கும் போது அது ஒரு ரசனைங்க. அப்போ நம்ம ஒரு இங்கிலாந்து நண்பர்கள் வந்திருக்காங்க பாருங்க, அவங்களையும் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம நண்பர்கள் வந்திருக்காங்க, இங்கிலாந்துல இருந்து வந்திருக்காங்க. பாருங்க அவங்கள்ட்ட பேசுவோம். வெல்கம் டு சிங்கப்பூர். Thank you. Hi. How are you? I'm doing good. Oh, sir, welcome. The first time coming Singapore. Yes, yeah. How to feel this area? It's really pretty, really beautiful. Very beautiful. You come here working and visit only tourist. Tourist vacation. Oh, thank you, sir. No worries. Okay, thanks, sir. How to feel the Singapore? Amazing. First time coming you? Second time. Second time. Very nice, huh? Yeah, very nice. Okay. Enjoy it. Very enjoy. Okay, okay, sir. Thank you very much. Thank you. Okay. பாருங்க இங்க வந்து எல்லாருமே இங்கிலாந்துல இருந்து வந்திருக்காங்க. இன்னும் அவங்கள்ட்ட வந்து நம்ம அதிகமாக பேசணும்னு நினச்சோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப டைம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அவங்களும் நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க நம்ம சேனலில். அவங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் பாருங்கள் இதோட ஒளியை பாருங்கள். அதில் வந்து லைட்டு வந்து எப்படி அழகாக பொருத்தி எப்படி ஒரு கலரான கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா விதமான கலரும் உங்களுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். எல்லா வீடியோவும் நான் இதில் வந்து காமிச்சிருக்கேன். அப்புறம் வந்து என்ன சொல்கிறதுன்னா, இது வந்து ஒரு நேரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த லைட்டு வந்து இந்த காட்சிகள் வந்து ஒளிபரப்புவாங்க, மியூசிக் போடுவாங்க. இதில் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். உலகின் மிகப்பெரிய உட்பரப்பு நீர்வீழ்ச்சி ஜெவலின் மைப்புள்ளியாக விளங்குவது 40 மீட்டர் உயரமுள்ள உலகின் மிகப்பெரிய உட்புற நீர்வீழ்ச்சி ஆகும். இந்த நீர்வீழ்ச்சியின் ஒவ்வொரு மணி நேரமும் ஒலி மற்றும் ஒலி நிகழ்ச்சி நடக்கிறது. இது பார்வையாளர்களை வந்து ரொம்ப கவர்ந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க. ரொம்ப நாளாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நீங்கன்னா பாருங்கள், இன்னும் நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து நம்ம கிராமத்தில் வயலில் இருக்கும் பாருங்கள், மரங்கள்லாம் ஒரு காடு மாதிரி இருக்கும்ல, அது உள்ளே போயிட்டு வந்தால் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு நம்ம அளவு கடந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே எல்லாருமே வருவாங்க. ஏன்னா வந்து ஈவினிங் வந்து இங்கே வந்து அவங்களோட வந்து நேரத்தை வந்து இங்கே செலவிடுவாங்க. இங்கே வந்து உணவுகள் இருக்குது, நல்ல உணவுகள் இருக்குது. அது வந்து இந்த நீர்வீழ்ச்சி அந்த சாரல் மேலே படும்போது அதை சாப்பிடுவாங்க பாருங்கள். அவங்களுக்கு இது ஒரு ஹாப்பிங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் ஹாப்பி தானேங்க. இதில் என்னங்க இருக்குது? அந்த சந்தோஷம்தாங்க நம்மளுக்கு தேவை. அதனால் இந்த இடத்துக்கு வாங்க, எல்லோரும் வாங்க. நம்ம வெளிநாட்டு வாழும் நண்பர்கள் அனைவரும் வாங்க. உங்களுக்கு விடுமுறைன்னா இங்கே வாங்க. ஒரு 4 மணிக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். ஏன்னா பொழுது போக போக தான் இதோட காட்சிகள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் வந்து இரவு நேரத்தில் வந்து லைட்டு வச்சு அது எப்படி தான் இவங்கெல்லாம் செய்கிறாங்களேன்னு தெரியலைங்க. ரொம்ப அவங்க செய்கிறத பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதே மாதிரி ஏரியா நம்ம ஏரியாலையும் இருக்கான்னு என்னன்னு தெரியல. எவ்வளோ பாருங்கள், நீங்களே பாருங்களாம், சுற்றியும் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க மரத்தை. இதில் வந்து இன்னொன்றுன்னா இதுலேயே படிக்கட்டு இருக்குங்க. லெவல் 1லேருந்து அப்படியே படிக்கட்டு மூலியமாகவே நீங்கள் மேலே போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு 5 ஃப்ளோர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 5 ஃப்ளோர்லேயும் நீங்கள் படிக்கட்டு வழியாலேயே நீங்கள் மேலே போயிடலாம். பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது பாருங்கள். மேலே வந்து கண்ணாடி கூண்டு. இதெல்லாம் எவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சுன்னு தெரியல, வருடங்கள் ஆயிடுச்சுன்னு தெரியல. இதெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து சிசிடிவி கேமரா வந்து இது இருக்குது பாருங்கள்.
இது வந்து எல்லாரையும் கண்காணிக்கும். ஏன்னா இங்கே வந்து எந்த தவறும் நடக்காது. ஏன்னா சேஃப்டிலங்கிறது வந்து சிங்கப்பூர் சுகாதாரத்துலேயும் சிங்கப்பூராக இருக்குது. அதனால் அவங்க வந்து எதுக்கும் நான் வந்து ஒரு பொருளுக்கு வச்சுட்டு நான் வேறு இடத்துல வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அது செக்யூரிட்டி வந்தாங்க. இது யாருதுன்னு கேட்டாங்க. என்னோடதுன்னா சரி சரி பார்த்து பத்திரமா வச்சுக்கின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இல்லைன்னா அவங்க வந்து கூப்பிட்டு இதை வந்து கேமரா மூலயமா அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. யார் யார் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அவங்க எல்லாம் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அதனால் ரொம்ப பாதுகாப்பான இடங்க. சிங்கப்பூர்னாவே பாதுகாப்பு தாங்க. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரசிக்கிறாங்க பாருங்கள் அந்த நீர்வீழ்ச்சியை. எனக்கே ரொம்ப சந்தோஷமாகவும் மனசு ஒரு நிம்மதியாகவும் இருந்ததுங்க இந்த இடத்துக்கு வரும்போது. பாருங்கள் கவலைகள் மறந்து இங்கே இருக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதோ பாருங்கள் இதில் வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி அது ஒரு மிஷின் மாதிரி மேலே வந்து அப்படியே இப்போ ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடித்தாங்க. அப்படியே அந்த சாரல் மாதிரி வந்து மேலே பட்டும்போது அது ஒரு சுகமாக இருந்ததுங்க. பாருங்கள் எல்லாருமே அது மேலே படுறதுக்கான எல்லாமே நின்று பார்க்குறாங்க பாருங்கள். ரொம்ப அம்சையாக இருக்கும் பாருங்கள். இந்த நீர்வீழ்ச்சி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இரவு நேரத்தில் வந்து எப்படி கூடியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். இதை பாருங்கள் படிக்கட்டில் கூட அந்த ஒளி விளக்கு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்க்க வந்து ரொம்ப பிடிக்குங்க. அது பாருங்கள் இது வந்து இரவு நேரத்தில் எடுத்தது. ரொம்ப வந்து மகிழ்ச்சியான ஒரு இடங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் எல்லாத்தையும் நடந்தே நீங்கள் மேலே போயிட்டு வரலாம். அப்படியே அந்த செடி கொடி மரங்கள் எல்லாத்துலேயும் கடந்து நீங்கள் நடந்து மேலே போகலாம். அதுக்கான வழிகளும் இருக்குது. லிஃப்ட்டும் இருக்குது. லிஃப்ட்லேயும் மேலேயும் போகலாம். அப்போது வந்து நடப்பாதையும் இருக்குது. நீங்கள் நடந்தே போகலாம். இதில் என்னது இது பல வழிகள் இருக்குது. அப்படியே நடந்து படி மேலே போயிட்டே இருக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோ வந்து என்னங்க வீடியோ பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி இருக்கு பாருங்க. இந்த மரத்தெல்லாம் ஒளிய வச்சு எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்க. ரொம்ப கண் குளிர்ச்சியாக இருக்குங்க. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே எனக்கு மனசு வரலைங்க. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இந்த பாருங்க இந்த மரத்தில் வந்து எப்படி வந்து ஒளி விளக்கு வந்து அலங்காரப்படுத்தி வச்சுருக்காங்க பாருங்க. இதை பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன்ல சாப்பாடு கடை. இதை பாருங்கள் அந்த அருவி மாதிரி கீழே கொட்டுதான். அதுக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்கள். இதை ரசித்து சாப்பிடும்போது அது ஒரு ஃபீல் வருங்க. நம்மளாம் ஊட்டி கொடைக்கானல் இதை மாதிரி இடத்துல தான் இதெல்லாம் போய் பார்ப்போம். ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே சாப்பாடு உணவு எல்லா விதமான உணவும் இங்கே கிடைக்குங்க. தேவைப்படுறவங்க வாங்கி சாப்பிட்லாம். ரொம்ப அழகாக இருக்குங்க. அருமையாக இருக்குங்க. இங்கே வந்து நீங்கள் பாருங்களாங்க. இங்கே உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் நம்மளுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியை கொடுக்கும். எல்லாமே இருக்குது இந்த கடையில். எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோக்கெல்லாம் நான் போடுறேன். இதை பாருங்கள் இதான் வந்து ஒளி எப்படி பல வண்ணங்களெல்லாம் எப்படி ஒளி விளக்கு நடக்குது பாருங்கள். ஓகேவா? மறுபடியும் சந்திப்போம் நல்ல ஒரு வீடியோவில். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பெல் பட்டனை அமுக்க சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுறது இதெல்லாம் வரும். ஓகேவா? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.